கூட்டு வந்திருக்க? ஐயோ, நம்ம பாஸ்டர் வீட்ல இருந்து பைபிள் படிச்சு லேர்ன் பண்ணி சர்ச்சுக்கு வந்து சொன்னார்ல, அதனால தான் நான் உன்னை கூட்டு வந்தேன். சரி வா, பைபிள் படிக்கலாம். இல்ல, இந்த 2 பைபிள் இருக்கு, நம்ம என்ன படிக்கிறது? நம்ம சின்னது படிக்கலாம், ஏன்னா அது படிச்சா ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆனா இது பெரிய பெரிய வார்த்தையே இருக்கு, நம்ம சீக்கிரமா இது படிச்சு முடிச்சிடலாம்ல. இல்ல, இதான் படிக்கணும். 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 நம்ம இதை படிச்சா சீக்கிரமா படிக்க முடியும். ரோஹின் மெலினா, நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன பண்றீங்க பிரேயர் ரூம்ல? ஒரு சத்தமா இருக்கு, என்ன ஆர்கியூமெண்ட்? இல்ல சம்மா, பாஸ்டர் பைபிள் படிக்க சொன்னார்ல, அதனால இந்த குட்டி பைபிளா இருக்கு, ஈஸியா படிச்சிடலாம் நான் சொல்றேன். அண்ணா இல்லம்மா, இது பெரிய பெரிய வார்த்தையா இருக்குல்ல, அதனால நம்ம ஈஸியா படிச்சு முடிச்சிடலாமா? இதுதான் உங்க டவுட்டா? ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, நான் ஈஸியா சார்ட் அவுட் பண்றேன். இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன சொல்லுங்க? உங்களுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க வாங்க சொல்றேன். இதை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பைபிளில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பைபிளில் வந்து ஃபஸ்ட்டு 2 பார்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக சொன்னால் உங்கள் புக்கில் 2 லெசன் இருக்குல்ல, ஒரு பெரிய புக்கில் ஒரு ஹாஃபில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருக்கும், இன்னொரு ஹாஃப்ல நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட் ஆஃப் சொல்ல முடியாது, பட் இந்த பக்கம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், அந்த பக்கம் நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவோம், நியூ டெஸ்டமெண்ட்டை புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவோம். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டோடைய சாப்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உலகம் உருவானதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதை பற்றி இருக்கும். ஆதாம் ஏவாள் உருவானதை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் உருவானதெல்லாம் இருக்கும். கடைசியாக அங்கே இருக்க உலக மக்கள் எல்லாருமே ஜீசஸ் சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதெல்லாம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர்ல நியூ டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல என்னென்ன இருக்குன்னா, ஜீசஸ் எப்படி பிறந்து வளர்ந்து அவர் நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ரீச்சிங்ஸ் பண்ணாரு. ப்ரீச்சிங்னா டீச்சிங் வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொன்னது. அதுக்கப்புறமா கிராஸ்ல ஜீசஸை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் 3 days கழிச்சு ஜீசஸ் திரும்ப உயிரோடு வந்து எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு, அது எல்லாமே நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஓகேப்பா, அதனால இதுக்கு பதில் சொல்லுமா? வர வெயிட் பண்ணுங்க, அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளேஷனே கொடுக்குறேன். இப்போ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மொத்தம் 39 சாப்டர்ஸ், ஒரு 39 லெசன் வச்சுப்போம். நியூ டெஸ்டமெண்ட்ல மட்டும் 27 சாப்டர்ஸ், ஒரு 27 லெசன் வச்சுப்போம். எல்லா புக்லேயும் இதே சாப்டர்ஸும் 2 பக்கமும் இதுதான் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இங்க வாங்க. இப்போ இந்த பைபிள்லையும் நியூ டெஸ்டமெண்ட்லையும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் ஒரே சாப்டர்ஸ் தான் இருக்கும். இந்த பைபிளையும் ஒன்னே தான் இருக்கும். ஆனா இது ஏன் சின்னதா இருக்குன்னா, குட்டி குட்டி வார்த்தையா எழுதியிருக்காங்க, அதனால சின்ன பேஜ்ல குட்டியா அடங்கிடுச்சு. இது பெருசா எழுதிருக்கிறதுனால பெருசா தெரியுது. ஓகேவா? சரி, இப்ப சொல்லுங்க ரோவின் மெலினா, எந்த பைபிள் ரொம்ப ஈஸி? ஐயோ, 2த்துலயும் ஒன்னே தான் இருக்கும். இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இல்லையே நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஒன்னே தான் இருக்கும், இதே நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஒன்னே தான் இருக்கும். அதனால எதை வேணாலும் படிக்கலாம். இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூமா. தேங்க்யூ.